அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லாத்தரசி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்க டேஸ்ட் பண்ணி கூட பார்த்திருக்க மாட்டீங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லோருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ஈஸியா 10 நிமிஷத்துல இந்த ரெசிபியை நீங்க செய்திடலாம். முட்டை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபியை ரொம்பவே ஹெல்தியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு முதல்ல நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ் பத்த வச்சுட்டு 2 கப் அளவு தண்ணீர் கொதிக்க வச்சிருக்கிறேன். இப்ப தண்ணீர் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 80 கிராம் அளவுக்கு நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 80% அளவுக்கு நூடுல்ஸ் வெந்ததும் இந்த மாதிரி தண்ணீரை வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நூடுல்ஸ் உதிரி உதிரியா கிடைக்கும். அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு மாதிரியா குழஞ்ச மாதிரி ஆயிடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கிறேன். பேன் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்க நெய் அல்லது பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே வாசனையா இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கறி மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணது, ஒரு கப் அளவு கட் பண்ண பீன்ஸ், ஒரு கப் அளவு லீக்ஸ், பொடியா கட் பண்ண ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கேரட், ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு இப்ப இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 5 முட்டை உடைச்சு ஊத்தி வச்சிருக்கிறேன். இத ஃபோர்க் வச்சு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட விஸ்கி இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நுர பொங்கி வர்ற அளவு அடிச்சு எடுத்துக்கணும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவு வேகிருக்கு. இப்ப இது கூட நம்ம வேக வச்சிருந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி உதிரி உதிரியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காம கலந்து விட்டுக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். இப்ப இது கூட முளைக்கட்டின கிரீன் பீஸ் சேர்த்துக்கிறேன். தானியங்களை முளைக்கட்ட வச்சு சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்ப நம்ம அடிச்சு வச்சிருக்கிற முட்டை கலவையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஈவனா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுறலாம். இப்ப இது கூட mozzarella சீஸ் துருவி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா வெள்ளை எள்ளு தூவி விட்டுக்கலாம். இது ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும், ஹெல்தியும் கூட. இப்ப மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் சிவந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மூடிய திறந்ததும் ரொம்பவே வாசனையா இருக்குதுங்க. கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இது வேடிச்சான்னு செக் பண்றதுக்கு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சென்டர்ல குத்தி பார்த்தோம்னா ஒட்டவே இல்லை பாருங்க. ஸோ இது வேகிடுச்சு.
இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இது சூடா இருக்கும் போதே சர்வ் பண்ணிடலாம். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாலும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி ஈஸியா செய்து கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது செய்து சாப்பிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் அப்புறம் எக், சீஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்தி தாங்க. குறைவான நேரத்தில் செய்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆம்லெட் ரொம்பவே அட்டகாசமா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஹெல்தியான கலர்ஃபுல்லான வெஜ் ஆம்லெட் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் சூப்பரான அட்டகாசமான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.